சிவ தாண்டவ தோத்திரம் என்பது சிவபெருமானின் நடனத்தையும் அவரின் பேராற்றலையும் போற்றிப் பாடும் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரமாகும். இது ராவணனால் இயற்றப்பட்டது என்பது இதன் தனிச்சிறப்பு. இந்த ஸ்தோத்திரத்தின் உருவாக்கம் மற்றும் அதன் விரிவாக்கம், விளக்கம் பற்றிய முழுமையான விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. 1. சிவ தாண்டவ தோத்திரம் உருவாக்கம், பின்னணிக் கதை. இராமாயண காலத்தின்போது இலங்கையின் மன்னனான ராவணன் சிவபெருமானின் பரமபக்தனாக இருந்தான். ஒருமுறை அவன் தன் தாயாரின் வழிபாட்டிற்காக சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாய மலையையே பெயர்த்து இலங்கைக்குக் கொண்டு செல்ல முயன்றான். ராவணனின் கர்வம், ராவணன் தன் 20 கரங்களாலும் கைலாய மலையை அடியோடு பெயர்த்து எடுத்தான். இதனால் ஒட்டுமொத்த கைலாயமும் அங்குள்ள உயிரினங்களும் நடுங்கின. சிவனின் லீலை. ராவணனின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் தனது இடதுகால் பெருவிரலால் கைலாய மலையை லேசாக கீழ்நோக்கி அழுத்தினார். மலையின் கீழ் சிக்கிய ராவணன் சிவனின் விரல் அழுத்தத்தால் கைலாய மலை ராவணனின் கைகளை நசுக்கியது. வலியால் துடித்த ராவணன் உலகமே அதிரும் வகையில் அலறினான். இந்த அலறல் காரணமாகவே அவனுக்கு ராவணன், உரக்க அலறுபவன் என்ற பெயர் வந்தது. தோத்திரத்தின் பிறப்பு. தனது தவறை உணர்ந்த ராவணன் சிவனின் கோபத்தைத் தணித்து அவரை மகிழ்விக்க அந்த கணத்திலேயே மிகக் கடினமான சமஸ்கிருதச் சொற்களைக் கொண்டு சந்தநயத்துடன் சிவபெருமானை புகழ்ந்து பாடத் தொடங்கினான். அதுவே சிவ தாண்டவ தோத்திரம் ஆகும். ராவணனின் இந்த பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவன் அவனை மன்னித்து அவனுக்கு சந்திரஹாசம் என்ற சக்தி வாய்ந்த வாளையும் பரிசளித்தார். 2. தோத்திரத்தின் விரிவாக்கம் மற்றும் கட்டமைப்பு. சிவ தாண்டவ தோத்திரம் மொத்தம் 15 சுலோகங்களைக் கொண்டது. இது சமஸ்கிருதத்தில் பஞ்சசாமர சந்தம் என்ற கடினமான இலக்கண அமைப்பில் பாடப்பட்டுள்ளது. இதன் ஒலியும் ஓசையும் சிவனின் டமருக உடுக்கை சத்தத்தையும் அவரது உக்கிர நடனத்தையும் நம் கண்முன்னே நிறுத்தும். முதன்மை பொருள்களின் விரிவாக்கம். சிவனின் தோற்றம் சிவனின் ஜடாமுடியில் இருந்து கங்கை நதி பொங்கி வழிவதையும் அவரது கழுத்தில் ஆபரணமாக இருக்கும் நாகப்பாம்புகளையும் ராவணன் வர்ணிக்கிறான். நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்படும் நெருப்பு சந்திரன் தலையில் வீற்றிருப்பது என சிவனின் கம்பீர தோற்றம் விவரிக்கப்படுகிறது. தாண்டவ நடனம். சிவனாடும் ஆனந்த தாண்டவம் மற்றும் ருத்ர தாண்டவம் ஆகிய நடனங்களின் வேகம், அதனால் ஏற்படும் பிரபஞ்ச அதிர்வுகள் ஸ்தோத்திரத்தில் ஒலியாகவே பிரதிபலிக்கின்றன. தகத்தகத் என எரியும் நெற்றி நெருப்போடு சிவனாடும் நடனம் விவரிக்கப்படுகிறது. அழித்தல் மற்றும் காத்தல். மன்மதனை எரித்த சிவனின் வீரியம், திரிபுரங்களை அழித்த வேகம், அதே நேரத்தில் தன்னை அண்டினோர்க்கு அருள் புரியும் கருணையுள்ளம் ஆகிய முரண்பட்ட குணங்கள் அழகாகத் தொகுக்கப்பட்டுள்ளன. சமநிலை மற்றும் சரணாகதி. இறுதிப் பாடல்களில் ராவணன் நான் எப்பொழுது புல்தளத்திற்கும் விலைமதிப்பற்ற ரத்தினத்திற்கும் நண்பனுக்கும் எதிரிக்கும் சாதாரண மண்ணிற்கும் பேரரசுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை மறந்து சமநிலையை அடைந்து சிவனை முழுமையாக சரணடைவேன் என்று ஆன்மீகத்தின் உச்சநிலையை வேண்டுகிறான். 3. சிவ தாண்டவ தோத்திரத்தின் பலன்கள். இந்த தோத்திரத்தை முறைப்படி உச்சரிப்பது வெறும் ஆன்மீகப் பலன் மட்டுமல்லாமல் உடல் மற்றும் மன ரீதியான நன்மைகளையும் தருகிறது. மன உறுதி மற்றும் ஆற்றல். இதன் சந்தநயம் மூளையை சுறுசுறுப்பாக்கி உடலில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். பேச்சாற்றல் மேம்படும். கடினமான சமஸ்கிருத வார்த்தைகளைக் கொண்டிருப்பதால் இதைத் தொடர்ந்து படிப்பவர்களுக்குத் தெளிவான உச்சரிப்பும் பேச்சாற்றலும சவளரும். கிரக தோஷ நிவர்த்தி. குறிப்பாக சனிக்கிழமைகளிலும் பிரதோஷ காலங்களிலும் இதை பாராயணம் செய்வது நவகிரக தோஷங்களை நீக்கும் என்பது நம்பிக்கை.